வெல்கம் டு லாஸ்ட் மிஸ்ட்ரீஸ். பாம்பே டான், மாஃபியா மன்னன், நிழலுலக தாதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்களில் அழைக்கப்படக்கூடிய தாவூத் இப்ராஹிம் பற்றின பயோகிராஃபி தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். இதுக்கான பார்ட் 1 அப்படிங்கிறத பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான லிங்க் தரேன், பார்த்துட்டு வாங்க. இப்போது மாஃபியா மன்னனோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். இதில் அவனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, எப்படி இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற எல்லா நிலைமையுமே ரொம்ப ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். கடத்தல், கொலை, கொள்ளை அப்படின்னு பலவிதமான மாஃபியாஸை ரொம்பவே சர்வசாதாரணமாக டீல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாதாவாக உருவெடுக்கிறான். இவனை கவர்மெண்ட் அதிகாரிகள் கூட கேட்க முடியாதபடி அவங்க எல்லாத்தையுமே தன்னோட பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறான். அப்படியே இவனுடைய ஆள் பலம் அப்படிங்கிற ஒரு வலைப்பின்னல் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. அதில் அரசியல் பலமும் வருது, பண பலமும் வருது. அரசியல்வாதிகளே இவனுக்கு லட்சம் ரூபாயிலிருந்து பல கோடி ரூபாய் வரைக்குமே மாமூல் கொடுத்ததாகவும் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளிவந்துக்கிட்டே இருந்துச்சு. இதனால மாஃபியா மன்னன் சொல்லிட்டு மணிமகுடம் சூடப்பட்ட இவன் பாம்பே டானாகவும் உருவெடுக்கிறான். அது எப்படின்னா, பாம்பேல பல தாதாக்கள் இருந்த ஒரு நிலைமையிலையும் அவங்க எல்லாரோடையும் ரொம்பவே நட்புறவா இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே பலவிதமான பிரிவினைகள் ஏற்பட்டு கேங் வார் ஏற்பட்டு அதுலேயும் மணிமகுடம் சூடுறான். இதுல பாம்பே டானாவும் மாறுறான். அப்படி பாம்பேல ஒரு டானா இருந்தவே இந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு அப்புறம் இந்திய லெவல்ல எல்லார்கிட்டையுமே பிரபலம் அடைய தொடங்குறான். இந்த நிலைமையில இவனை பத்தின விசாரணைகள் நடைபெறுது. இதுல தான் இவன் உலக லெவல்லையே தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுறான். அதாவது பாகிஸ்தானோட இந்தியாவுடைய உளவாளியா பாகிஸ்தானுக்கு தன்னுடைய உதவிக்கரத்தை ரொம்பவே அதிகமாகவே நீட்டியிருந்தான். அப்போ பாகிஸ்தான் இவனுக்கான ஒரு ஹெல்ப்பை பண்ணுது. அதுதான் எல்லா நாடுகளையுமே பாகிஸ்தான் மேல கோபமடைய செய்யுது. அது என்ன அப்படின்னா, தாவூத் எங்க நாட்டுக்கு வர்றான் அப்படின்னா அவனுக்கான சகல மரியாதையும் கிடைக்கும், நாங்களே பாஸ்போர்ட் எல்லாமே எடுத்து கொடுக்குறோம், எங்களுடைய பெரிய விருந்தாளியா உருவிக்கிறோம், மேலும் அவனுக்கு பதவிகள் முதற்கொண்டு தர்றோம் அப்படின்ற லெவலுக்கு பாகிஸ்தான் இவனுக்காக மெனக்கிட்டு இறங்கி வந்திருந்தாங்க. அதுல என்னன்னு சொல்லிட்டு உள்ள ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, பாகிஸ்தான்ல இவனும் ஒரு பெரிய புள்ளியா இருந்திருக்கான். காரணம் என்னன்னா, அப்போ அங்க பாகிஸ்தானோட ஒரு பிரதமரா இருந்த முஷ்ரப் இவனுடைய ஒரு நெருங்கிய தோழர் அப்படின்னும், இவனால தான் அவர் ஜெயிச்சே அந்த பதவிக்கு வந்தார் அப்படின்னும், அவருக்கு பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு பெரிய புள்ளி அப்படின்னும் இவனை அனைத்து நாளிதழ்கள்லையுமே வெளிவிடுறாங்க. இந்த ஒரு சூழலில் தான் இவனுடைய தலைக்கு 120 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே இதுக்கான அறிவிக்கையை நாளிதழ்களில் வெளியிடுறாங்க. ஃபாப்ரஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் நியூஸ் பேப்பரில் இவன் உலக லெவலில் தேடப்படக்கூடிய 3வது அபாயகரமான கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாங்க. பாகிஸ்தான், துபாய், இந்தியா எல்லா நாடுகளுக்குமே இவன் ஃபாதர் ஆஃப் தி கிரேமர் அப்படின்ற ஒரு நேமை பெறான். அதாவது கொலை, கொள்ளை எல்லா சம்பந்தப்பட்ட ஒரு வழக்குகள்லையும் இவனுடைய தலையீடு இந்த 3 நாட்டிலையுமே பறந்து விரிஞ்சு கிடந்தது. இவனை பற்றின விசாரணைகள் எல்லாமே தெளிவுபட விசாரிக்கப்பட்டு அதில் இவனை பற்றின அனைத்து டீட்டெயிலுமே எடுக்கப்படுது. அப்போ தான் நிழலுலக தாதாவுக்கான ஒரு முழு அர்த்தமே கிடைக்குது. அதாவது சங்கர் இந்த மாதிரி பல தாதாக்களோ ரவுடிகளோ இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளுக்கு வெளிப்படையாக தெரிவாங்க. ஆனால் இவன் பல அரசியல்வாதிகளுக்கும் பல பெரும் புள்ளிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் தேவையான கொலை, கொள்ளை எல்லாத்தையுமே அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய நிழல் போல இருந்து அவங்களுடைய பேர் எதுவுமே வெளிவராத வண்ணமோ இவனுடைய பேர் எதுவுமே வெளிவராத வண்ணமோ இவனுடைய ரிமோட் கண்ட்ரோலாலேயே இயக்கக்கூடிய லெவலில் இருந்திருக்கான். அதனால தான் இவன் பேர் நிழல் உலக தாதா அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. கிழக்கு ஆசிய நாடுகள் பலவும் எங்கள் நாட்டிலையும் இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இவனால் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுக்களை மென்மேலும் அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் 2004 USA அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸரி ஆஃபீஸர்ஸ்னால அதிகமாக தேடக்கூடிய மிகப்பெரிய பயங்கரமான குற்றவாளி அப்படின்னு தாவூத் அறிவிக்கப்படுறான். இப்போது அவனுடைய எண்ணம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது அமெரிக்காவோட அதிபர்கள் வாழக்கூடிய ஒரு மாளிகையை ஒயிட் பேலஸ் அப்படின்னு சொல்லி நார்மலாகவே எல்லாரும் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இவன் வாங்கின அத்தனை மாளிகைக்குமே ஒயிட் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறான். அது லண்டன், கராச்சி அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல பறந்து விரிஞ்ச அளவில் இருந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு கோட்டை லெவல்லையே வாங்கி போட்டான் தாவூத். அதுக்குள்ளேயே நீச்சல் குளம், விளையாட்டு மைதானம் அப்படின்னு நவீன வசதி எல்லாத்தையுமே கொண்டதா இருந்தது. ரொம்பவே மாடலா எவ்வளவு அதிகமான செலவுகளால் இருக்கணுமோ அவ்வளவு செலவுகளாலையும் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டப்பட்டதா இருந்தது. ஏன் ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு ஹெலிபேட் முதற்கொண்டு உள்ளேயே இருந்ததுன்னு கூட சொல்லலாம். இவனுடைய பேலஸ் எல்லாமே எப்பவுமே அதிகமான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டு அமெரிக்க அதிபருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு காட்டிலையுமே அதிகமான அளவிலேயே இவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு பணபலமும் பதவி பலமும் தலைக்கு மேல ஒரு கிரீடமா இருந்ததுன்னே சொல்லலாம். ஆனா அந்த கிரீடம் ஒரு முள் கிரீடம் அப்படின்றது அவனுக்கு போக போக தான் புரிய ஆரம்பிச்சிச்சு.
1993 பாம்பேல தொடர் குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டதுனால ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறான் தாவூத். அதில் பாகிஸ்தானில் தான் இவன் அடைக்கலம் புகுந்திருக்கதா இப்போ வரைக்குமே சொல்கிறாங்க. இதில் 200க்கும் மேற்பட்டவங்க டெத் ஆகுறாங்க, 700க்கும் மேற்பட்டவங்க டிசபிலிட்டி பர்சனாக மாறுறாங்க. பல கோடி மதிப்பிலான சொத்துக்கள் எல்லாமே அழிஞ்சு சேதமாயுது. இதனால 1986 இந்தியாவை விட்டு ஓடுறான் தாவூத். அதுக்கப்புறமும் இப்போ வரைக்குமே திரும்பவும் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கான பல முயற்சிகளை மேற்கொண்டுக்கிட்டு தான் இருந்தான் தாவூத். இந்தியாவில் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் பாம்பே. ஏன்னா இந்த பாம்பேயில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதாவும், அந்த சந்தோஷத்துக்கு இவன் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறதாவும் நினச்சிட்டு இருந்தான். அங்கே இருக்கக்கூடிய பல பொலிட்டீஷியன்ஸ், பிஸ்னஸ் மேக்னட் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு பெண்களை பார்சல் பண்ணி கொடுக்கறது முதற்கொண்டு பல கள்ளக்கடத்தல் தொழில் பண்ணுறதுலேருந்து டெய்லி நைட் பார்ட்டி, பலவிதமான சினிமா நட்சத்திரங்களையும் பெண்களையும் வந்து ஆடல் பாடல்னு சொல்லி எந்நேரமும் கலகலன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவனாக இருந்தான் தான். அந்த ஒரு பார்ட்டியில தான் பலவிதமான கள்ளக்கடத்தல் தொடர்பான பல ஃபார்முலாஸ் எல்லாமே கைமாறுச்சு அப்படின்னும், பல கொலை பண்ணுறதுக்கான திட்டங்களும் பிளான்களும் வகுக்கப்பட்டுச்சு அப்படின்னும், அவனுடைய தொழிலையும் அந்த பார்ட்டிலேயே ஒரு பிரம்மாண்டமான பார்ட்டியாக தான் கொண்டாடிட்டு இருப்பான் தாவூத். இந்த மாதிரி ஒரு சூழலில் 1992 நேஷனல் லெவலில் கிரிமினல் அப்படின்னு சொல்லி இவன் அறிவிக்கப்பட்டதுனால இவன் பாகிஸ்தான்லேயே தஞ்சமாகறான். அதுக்கப்புறம் எந்த நாட்டுக்கு போனாலுமே உடனே இவனை இது செய்யும்படி பல பிடிவாரண்டி இருக்கிறதுனால இப்போ வரைக்குமே ஒளிஞ்சு மறைஞ்சு தன்னுடைய தோற்றமைப்பு எல்லாத்தையுமே மாற்றி கொண்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தானில் இவனுக்கான மதிப்பு அப்படிங்கிறதே மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் பணம் இல்லாமல் ஜப்தி ஆகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும்போது இவன் பல கோடி ரூபாயை கொடுத்து மீட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷனவே தந்தான் அப்படின்னு சொல்லலாம். துபாயில் இவனுக்கான ஆதிக்கம் எந்த லெவலுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால், அங்கே நடக்கக்கூடிய கிரிக்கெட், சினிமா, பல சூதாட்டங்கள், பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இவனுடைய கையசைவுக்கும் கண்ணசைவுக்கும் தான் இருந்திருக்கு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் யார் வெற்றி பெறணும், யார் எந்தெந்த அளவில் ரன் எடுக்கணும் முதற்கொண்டு இவனுடைய எண்ணங்கள் படி தான் அங்கே ஒரு விளையாட்டு அப்படிங்கிறதே அரங்கேற்றமாகிட்டு இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். பல பெரிய பிரபலங்களோட இவன் அதிகமான நட்புறவுலேயே இருந்திருக்கான். ஒருவேளை அவங்க தன்னுடைய இஷ்டத்துக்கு பணிஞ்சு போகலை அப்படின்னு சொன்னால், ஒரு வற்புறுத்தலின் பேரில் கூட பல கதாநாயகிகள் இவனால் விருந்தாக்கப்பட்டிருக்காங்க. இவன் தன்னோட அப்பியரன்ஸில் அதிகமான ஒரு விருப்பு கொண்டவனாகவே இருந்திருக்கான். அதில் அவன் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே செவில் ரோ லண்டன்லேருந்து கொண்டு வரப்பட்டதாகவும், ரொம்பவே ஹை குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இவன் வேர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லப்படுது. இவன் போடக்கூடிய வாட்ச் எல்லாமே கார்டர் வகையான டைமண்ட்ஸால் பதிக்கப்பட்டதாகவும், ஃபேதக் ஃபிலிக் அப்படின்ற ஒரு விலை மதிப்பு அதிகமான உள்ள கம்பெனி வாட்ச்களை தான் இவன் உபயோகப்படுத்துவான். அப்படி இவன் யூஸ் பண்ணக்கூடிய சிகரெட் ட்ரெஸ்ரெட் வகையான ஒரு அதிகமான மதிப்பிலானதுன்னு கூட சொல்லலாம். மேலும் இவன் விதமான கள்ளக்கடத்தல் கான்ட்ராக்டுகள் போடும்போது அதில் சைன் பண்ணக்கூடியதில் யூஸ் பண்ணக்கூடிய பேனா கூட பலவிதமான டைமண்ட்ஸ் பதிக்கப்பட்டதாகவும், அதனுடைய மதிப்பு சுமார் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய பேனாக்களை தான் அவன் உபயோகப்படுத்தினான்னு சொல்லியும், யூஸ் பண்ணக்கூடிய கூலிங் கிளாஸ் அப்படிங்கிறது மசரட்டி வகையான லட்சக்கணக்கு மதிப்பிலான ஒரு வகையான கண்ணாடிகளை தான் யூஸ் பண்ணா அப்படின்னும், இவன்கிட்ட பலவிதமான கார்கள் இருந்தாலுமே அதில் பர்டிகுலராக பிளாக் கலர் புல்லட் ப்ரூஃப் மெர்சியஸ் வகையான கார்களை மட்டும்தான் யூஸ் பண்ணா அப்படின்னும், மேலும் பலவிதமான பார்ட்டிஸ்லாம் நடக்கும்போது அதுக்கு பல கோடி அளவுலையும் அவன் செலவு பண்ணி அந்த பார்ட்டிஸை நடத்துவான் அப்படின்னும் சொல்லப்படுது. இதில் பாகிஸ்தான் கராச்சியில் இருந்துக்கிட்டே பாம்பேயில் த டி கம்பெனி தன்னுடைய கம்பெனி எந்த மாதிரியெல்லாம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, அங்கே எந்த மாதிரி முறிவுகள்லாம் எடுக்கப்படுது அப்படின்னு தன்னுடைய ரிமோட் கண்ட்ரோலாலேயே அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தான். இல்லை பாம்பேயில் இவனுக்கு நிறைய பேர்களால் இவனுடைய பேர் அழைக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் பர்டிகுலராக 13 நேமை எடுத்தோன்னா கண்டிப்பாக இது இவன் தான் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு இருந்திருக்கு. ஷேக் தாவூத் ஹகன், டேவிட், சாஜி சாகப், அமீர் சாகப் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்களால் அழைக்கப்படுறான். இதில் முச்சட் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பேரால் அழைக்கப்படுறான். முச்சட் அப்படின்னா ஹிந்தியில் மீசை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவனுடைய மீசை அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு எடுப்பான மீசையாக இருந்தது. அது அவனுடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்காகவே அமைஞ்சது. இவனுடைய தோற்றமைப்பு அப்படிங்கிறது ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோஸ் மற்றும் வில்லன்ஸ் ஒரு கெத்து ரோலா இவனுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பல பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு 3 மகளும் 1 பையனும் இருக்கிறாங்க. இதில் சமீபத்தில் தான் அவனுடைய மகளுக்கு மேரேஜ் அப்படின்றது முடிஞ்சது. அப்போ கூட இவன் எந்த மாதிரி ரூபத்தில் அங்கே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பல காவல் அதிகாரிகளை கவர்மெண்ட்டே நியமிச்சிருந்தாங்க. ஆனாலும் அங்கே இவன் வந்த தடமும் தெரியலை. ஆனால் அவன் வந்துட்டு போனான் அப்படின்ற செய்தி மட்டும் உளவுத்துறையினால் சொல்லப்பட்டிருக்கு. சூதாட்டம், கஞ்சா, ரியல் எஸ்டேட்,
கன்னுகள் எல்லாம் கடத்துறது, கவாலா போன்ற பலவிதமான தொழில்கள், பல பொலிட்டீஷியன்ஸை தன்னுடைய கையுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் தாவூத். இதுலயும் ஜெர்மனி, பிரான்ஸ், நேபாள், இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா மற்றும் ஐக்கிய அரபு நாடுகள்னு இவன் மேல குற்றம் சொல்லாத எந்த ஒரு நாடுமே இல்லாத லெவலுக்கு இவனுடைய ஆதிக்கத்தை முழுக்கவே தன்னுடைய கொடியை பறக்க விட்டுருந்தான். இவனோட பையன் நவாஸ், தன்னுடைய அப்பா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு டோட்டலா பிரிஞ்சு போய் அவனே சம்பாரிச்சு தானே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கதாகவும், மேலும் தன்னுடைய தகப்பன் செஞ்ச அத்தனை விதமான குற்றங்களுக்கும் பாவ மன்னிப்பு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மத குருவா மாறிட்டதாகவும் பல செய்திகள் வெளிவந்துகிட்டே இருக்கு. மாதிரி பல தொழில்களை நடத்திக்கிட்டு இருந்த தாவூத் இப்போ அவனுக்கு வயசு 64. பாகிஸ்தான்ல ஏதோ ஒரு மூலையில தன்னுடைய கெட்டப்பவே மாத்திட்டு இப்போ ஓடி ஒளிஞ்சு இவ்வளவு தூரம் அமைதியா இருக்கான் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய புரியாத புதிரா தான் இருந்து வருது. இதுவே ஒரு அச்சுறுத்தக்கூடிய வகையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல எக்ஸ்பர்ட்ஸ் தன்னுடைய ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க. பல முறையிலான கடத்தலுக்கு பேரு போன தாவூத் இப்போ மாதிரியான ஒரு கெட்டப்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கங்களே ஒரு சுத்திகரிப்பான பல படங்களை வெளியிட்டு இந்த மாதிரி யாராவது இப்படி ஒருத்தனை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு உடனடியாக நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கெட்டப்ஸ் நிறையது வெளிவிடப்பட்ட வண்ணமாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வெளி பார்வைக்கு ரொம்ப வசதியான வாழ்க்கை வாழ்றதா தெரிஞ்ச தாவூத்தோட வாழ்க்கை உண்மையிலேயே உள்ள அப்படி இல்லை. ஏன்னா ஒரு நாள் இரவு கூட அவன் நிம்மதியா தூங்கலை அப்படின்னே சொல்லலாம். அவனுடைய தூக்கம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பகல் நேரத்துல தான் இருக்கும் அப்படின்னும், இரவு நேரங்கள்ல அவனுடைய தொழில இறங்கிடுவான் அப்படின்னும், நேரமும் உயிர் பயத்திலேயே வாழ்ந்ததாகவும், பொழுது போனா மறுநாள்ல யாருனாலையும் நம்மளுக்கு இறப்பு நேரும் அப்படின்ற ஒரு மரண பீதியோடையே தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாத்தையுமே கடத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியெல்லாம் இருந்த தாவூத் இப்போ இறை நம்பிக்கையில இறங்கி பாகிஸ்தான்ல தொழுகை அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்ல தன்னுடைய ஈடுபாடை காட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னும் உளவுத்துறை அதிகாரிகள்னால சொல்லப்பட்டுட்டு வருது. நம்ம சேனல்ல முதல்லையே ஆட்டோ சங்கருக்கான ஒரு பயோகிராஃபி அப்படின்றத பார்த்துருந்தோம். அதில் ஆட்டோ சங்கர் ஒரு சூழ்நிலையின் காரணமாக தான் அந்த மாதிரி தவறான ஒரு பழக்கங்களில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் கிரிமினல் ஆக்கப்பட்டு தூக்கு தண்டனை பெற்றான் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் தாவூத் ஒரு போலீஸ் அதிகாரியோட மகனாக பிறந்திருக்கான். பிறந்துமே 14 வயசில் அவன் ஆரம்பித்த இந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் அவனை மிகப்பெரிய ஒரு கிரிமினலாக மாற்றிருக்கு. இது அவனுடைய சூழ்நிலையின் காரணமாக இது பண்ணலை, அவனுக்கு அவனாவே தான் கிரிமினல் ஆகணும் கெட்ட எண்ணத்தினால தான் மாறி நிற்கிறான். இந்த மாதிரி கிரிமினல்ஸுக்கெல்லாம் யாருமே மறக்க முடியாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கணும். அப்போதான் வருங்காலத்துல இந்த மாதிரி கிரிமினல்ஸ் உருவாகிறத நம்மளால தடுக்க முடியும். எல்லார்கிட்டையுமே திறமை அப்படிங்கிறது இருக்கு. அந்த திறமையை எந்த வகையில நம்ம வெளிக்காட்டுறோமோ அந்த வகையில தான் நம்மளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த மாதிரி தைரியமும் திறமையும் ஒரு நல்ல விஷயத்துல வெளிப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு மிக சிறந்த மனிதன் உருவாக்கப்பட்டிருப்பான். ஆனா இதவே அவன் நெகட்டிவா கொண்டு போனதுனாலதான் உலக அளவுல தேடப்படக்கூடிய ஒரு நிழலுலக தாதா அப்படின்ற ஒரு பேரை வாங்கியிருக்கான். இந்த மாதிரியான பல நியூஸஸையும் கேசஸையும் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.